புதுசா வந்திருக்கக்கூடிய தாவேக்கா ஒரு வெள்ள அறிக்கை விட முடியும். நாம் தமிழர் கட்சிக்கு கிரவுட் ஃபண்டிங்னு ஒண்ணு இருக்கு, திரள் நிதி, வெளிப்படையான டிரான்ஸ்பரண்டான அக்கௌண்ட் இருக்கு, மக்கள் பார்த்துக் கொள்ள முடியும். மக்களிடமிருந்து பெற்று மக்களை அரசியல்படுத்தி மக்களையே அந்த போராட்டத்துக்கு தள்ளக்கூடிய ஒரு புரட்சிகர அரசியலை இந்த மண்ணில் வச்சு அதைத்தான் வெள்ள அறிக்கை விடுங்க. நீங்க தான் வந்து மனித புனிதர்கள் ஆச்சு, ஒரு வெள்ள அறிக்கை விடுங்க. நாம் தமிழர் கட்சி திரு சீமான் அவரோட அபிடவிட்ல நிறைய குளறுபடிகள் இருக்கிறத பாக்குறோம். எல்லாம் பார்த்தா சீமான் பைத்தியக்காரன் நினைக்கிறாரா? 15-16-29 2016-17 வந்து இன்னும் மோசமாயிடுச்சு நிலைமை. அந்த மாசம் 1000 ரூபான்றது குறைஞ்சு போய் மொத்தமாக 10,139 ரூபாய் காட்டுறாரு. மாசம் 1000 ரூபாய் கூட வரல. மனைவிக்கு எவ்வளவு இன்கம் காட்டியிருக்காங்களா? 2015-16 நிதியாண்டுக்கு அவரது மனைவியோட ஆண்டு வருமானமாக இவர் வந்து இந்த கரண்ட் இயர் அஃபிடவிட்ல காட்டியிருக்கிறது 12,939. கிட்டத்தட்ட அவரும் வந்து அவங்களும் வந்து மாசம் வந்து ஒரு 1000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 2015-16-17 0, சாப்பாடு கூட எப்படி சாப்பிட்டாங்கன்னு தெரியல. 17-18 0, 18-19 7,036 ஆண்டு வருமானம். அதாவது சீமானுடைய மனைவியாரின் ஆண்டு வருமானம். அது வந்து மாசம் 600 ரூபாய் கூட வராது. இவங்க 600 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, அவர் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படிதான் சாப்பிடுறாங்கன்னு தெரியல. 2016 மே 2015 சீமான் அவர்களின் மனைவி அவர்கள் 24 லட்சம் ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருக்காரு. அஃபிடவிட்ல 10 பைசா வருமானம் இல்லைன்னு காட்டுறாங்க. இந்த அஃபிடவிட்ல 12,000 ரூபாய் தான் எனக்கு ஆண்டு வருமானம் காட்டுறாங்க. அப்ப இந்த 24 லட்சம் ரூபாய் சொத்து எங்க இருந்து சொல்லுச்சு? அண்ட் சீமான் அவர்கள் அவர் வைத்திருக்கக்கூடிய வாகனமா வந்து 2 வாகனத்தை காட்டுறாரு. ஒன்னு அவர் சீமான் அவர்களின் பெயரில் இருக்கக்கூடிய வாகனம் இசுசு, அதோட மதிப்பா வந்து 26,50,000 ரூபாய் அப்படின்ட்டு காட்டுறாங்க. மனைவி பேர்ல 2 கார்கள் இருக்கு. மனைவி பேர்ல வந்து ஹியூண்டாய் வெர்னா, அதோட வேல்யூ வந்து 14 லட்சம் போட்டிருக்காங்க. ஹியூண்டாய் கிரேட்டா அது வந்து ஒரு 14 லட்சம் போட்டிருக்காங்க. 11 லட்சமா? 11 லட்சம் 11 lakhs. இது இவ்வளவு காசு இருந்துச்சு. கட்சிக்கு ஒருத்தர் வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் வந்து டொனேட் பண்றாங்கன்னா இவர் ஒரு தமிழ் தேசியம் பேசுகிறார், தமிழர்களுக்கான நலன்களை பேசுகிறார், இந்த அமைப்பு வளர வேண்டும், இவர் தேர்தலில் வெற்றியை காண வேண்டும் அப்படின்றதுக்காக கொடுக்குறாங்க. நீங்க வந்து மதுரையில வந்து உங்க பிள்ளைக்கு 1 லட்சம் ரூபாய் கூப்பிட்டு கறி வந்து போட்டு காது கொடுக்கறதுக்காக கூட கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க. நீங்க ஒரு அலுவலக தேர்தல் பரப்புரைக்காக திரு சீமான் அவர்கள் வந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு பயணம் செய்கிறார் என்று வைத்துக்கொள்ளும். அதற்கு இந்த பணத்தை எடுத்து செலவு செய்வதில் எந்த தவறும் கிடையாது. ஏன்னா அவர் தான் கட்சியின் தலைவர், பயணம் செய்கிறார். அவிடத்தால் தமிழகமே அழிஞ்சு போச்சு. நான் மாற்று அரசியலை தருகிறேன், தூய்மையான அரசியல் தருகிறேன். யாராவது லஞ்சம் வாங்கினா தெரிஞ்சுன்னா தூக்கில போட்டுருவேன்னா இது என்னங்கிறது? பச்சை பொய்ய அஃபிடவிட்டா நீங்க போட்டுட்டு நீங்க வந்து என்ன மாற்று அரசியல் சொல்ல போறீங்க? உங்களை நம்பி ஒரு 1000 இளைஞர்கள் உங்கள் பின்னால் வருகிறார்கள். இப்படி பச்சை பொய்ய சொல்லி அவர்களுக்கும் நீங்கள் இந்த அயோக்கியத்தனத்தை கற்றுக் கொடுக்கிறாரா சீமான் என்று தான் நான் கேட்கிறேன்.